திருமாவளவன் அவர்கள் வந்து பிஜேபி வந்து கடுமையாக எதிர்க்கிறாரு. என்ன காரணத்தினால பிஜேபி எதிர்க்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறது அது ஒரு நல்ல பாம்பு, திமுக தண்ணி பாம்பு எப்போதும் பயன்படுத்த முடியும். எப்போதும் எந்த வகையிலும் இன்னைக்கு கூட்டம் இருப்போம், நாளைக்கு நம்ம அதே திமுக எதிர்த்து கூட நான் வந்து முதலமைச்சர் போல அறிவிச்சு நம்ம நிற்போம். நாங்கள் கூட மாநில செயற்குழு மாநில பொதுக்குழு அண்ணன் 25 சீட்டு வாங்கணும் அல்லது 30 சீட்டு வாங்கணும், நீங்கள் கட்டாயம் திமுக போராடி வாங்கணும் அப்படின்னு நான் வந்து எல்லாரும் சொல்லும்போது எங்கள் தலைவர் ஆணித்தரமாக சொல்கிறார். 2028 நாடாளுமன்ற தொகுதியிலையும் திமுக தான் இருப்போம். ஓகே, பாமக வந்தால் திமுக பாமக வந்தால் கட்டாயம் நாங்கள் வெளியேறுவோம். நாங்கள் திமுகவுக்கு நெருங்கி கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் தலைவரோட அஜெண்டாவே 2 அஜெண்டா. பிஜேபி இருக்கிற இடத்தையும் பாமக இடத்தையும் இருக்க மாட்டோம்னு சொல்லிருக்காரு. ஆசை இருக்கு எங்களுக்கு, அமைச்சர் வாங்கணும், துணை முதலமைச்சர் வாங்கணும், எங்களுக்கான ஆசை இருக்கு. எங்களுக்கு கொடுன்னு கேட்குறோம், ஆனால் கொடுக்குற மனப்பான்மையில் அவங்க இருக்கணும்ல. இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்து அதை செய்ய மறுத்தாருன்னா அடுத்த முறை 2031 விசிகே வந்து திமுக எதிர்த்திருக்கும். அதாவது திமுகவுக்கு நாங்கள் அடிமையாவோ திமுகவுக்கு நாங்கள் வேலைக்காரனா பயன்பட மாட்டோம். ஒரு சில எங்களுக்கு அதிகாரத்தில் எங்களுக்கு இருக்கணும். அந்த அடிப்படை தான் நாங்கள் திமுக பயன்படுத்தி 2031 எங்கள் தலைவர் முதலமைச்சர் இருக்கும்போது அவரு கூட தம்பி ஆதரவு கொடுத்து வரலாம், அது பண்ண முடியாது. அன்னைக்கு சூழல் எப்படி சொல்லுது. ஆனால் முதலமைச்சர் பாடம் எங்கள் திருமாவளவன் தான், நாங்கள் விடுதலை தலைவர் திருமாவளவன் அறிவிப்போம். திமுகவுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தா இல்லை, திமுக எங்கள் கருத்தை ஏற்றி ஆட்சி நடத்தினா திமுக இருப்போம். முதலமைச்சர் வேட்பாளராக தொல் திருமாவளவன் அவர்கள் வருவார். இல்லை, அது காலத்து சூழல். நாங்கள் வந்து வருவாருங்கிறதுல ஏதாவது நீங்கள் வந்து எங்களை ஏதாவது அண்ணன் தம்பி சண்டை உருவாக்குற மாதிரி பேசிட்டு இருக்காது. இந்த ஊடகத்தில் பேசுறீங்க. ஒரு எழுச்சி தமிழரே தமிழர்களை கொண்ட காங்கிரஸோட எப்படி கூட்டணியில இருக்க முடியுது? ஈழத்தில் நடந்த கலவரம், ஈழத்தில் நடந்த படுகொலை, காங்கிரஸ் மட்டும் பொறுப்பு நீங்க சொல்றீங்க, தவறான கருத்து. ஆனால் காங்கிரஸ் அது முக்கிய புள்ளியா இருக்கலாம். காங்கிரஸ் தான் முக்கியமான சொன்னது தலைவர் தான். இல்லை, காங்கிரஸ் அவர்கள் தான் சொல்லி ஐயா காங்கிரஸ் உலக நாடெல்லாம் பிரபாகரமான ஒரு அனைத்து நாடுகளும் படையெடுத்துச்சு. அடே தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? போருன்னா மக்கள் சாவதான் செய்வாங்க சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தான் அவங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்படுவது குண்டுகளால் அல்ல, டெல்லியில் காங்கிரஸ் போடும் மௌனத்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போரை முன்னின்று நடத்தினதே காங்கிரஸ் தான் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அந்த நேரத்தில் வச்சாங்க. அவங்களோட இணக்கமாக போகும்போது பங்காளியோட எப்போ இணக்கமாக போவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியோட இருந்தால் என்ன உங்களுக்கு? வணக்கம், என் பேர் சி கருப்பையா. விடுதலை சிறுத்தை கட்சியில் வணிகர் அணி மாநில துணை செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். தலைவர் எனக்கு அந்த பொறுப்பு வழங்கியிருக்கார். அவங்க வந்து இந்துத்துவத்தை வளர்ப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்துத்துவத்துக்கு எதிரான நாங்கள் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒரு மதவாத அரசியலாகவும் ஒரு சாதிவாதத்தை கலவர தூண்டுதலமாக பிஜேபி தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு வருது. அது எங்கள் தலைவருக்கு வந்து நாங்கள் எல்லாமே சமத்துவம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து எங்கள் தலைவருக்கு அந்த மதவாதத்தை பிடிக்கல, அந்த மதவாதத்தை எதிர்த்துக்கிறோம். அதில் ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு பின்பலமாக இருந்து அதை இயக்குது பிஜேபியை. அதனால் எங்களுக்கு பிஜேபி கருத்துக்கும் விசிகே கருத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அது பிஜேபிக்கும் விசிகேவுக்கும் எப்போதும் உடன்பாடு இல்லை. இப்போ 1999 பிஜேபி கூட்டணியில் நின்று மக்களவை தேர்தலில் சந்திச்சிங்க. அப்போ மட்டும் அந்த கட்சி என்ன ரொம்ப புனிதமான கட்சியாக இருந்ததா, இல்லை என்ன காரணத்தினால அந்த கட்சியில் நீங்கள் அப்போ அன்னைக்கு முதல்ல வந்து தேர்தல் சந்திக்கும் போது ஐயா மூப்பனார் எங்கிட்ட வந்து தேர்தல் சந்திக்கும் போது அன்னைக்கு எங்களுக்கு தேர்தலே புதுசு. அன்னைக்கு வந்து அந்த கொள்கை கோட்பாடுங்கிறது எங்களுக்கு அன்னைக்கு ஒரு தடுமாடத்தில் இருந்தோம். எங்கள் தலைவர் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வந்து அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற மூப்பனார் விட்டார். முதல் தேர்தலுக்கு போது அன்னைக்கு நாங்கள் அந்த கை கொடுத்தோம். ஆனால் நாங்கள் தேர்தலில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வரும்போது அது பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ் போல கட்சிகளுக்கும் பார்க்கும்போது பிஜேபி வந்து ரொம்ப மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் தூண்டிவிட்டு ஒரு கலவர பூமியை கொண்டுட்டு வருது. பொதுமக்கள் வந்து ஒரு கலவர பூமியை மாற்றிக்கிட்டு இருக்கிறது. அதனால் என் தலைவர் எங்கள் எழுச்சி தமிழ் திருமாவளவன் வந்து அப்படிப்பட்ட சக்தியை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் சொல்லி அதுக்கு பிறகு வந்து புறக்கட்சி இருந்தார். இப்போ இல்லை, பிஜேபி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கு முன்னாடி அந்த ஆர்எஸ்எஸ் இதுலேருந்து இருந்துட்டு இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு எப்படி அந்த கூட்டணியை அவர் ஒத்துக்கிட்டாரு? இப்போ வந்து நீங்க தவறான கருத்து சொல்றீங்க. பிஜேபி நான் கூட்டணி வைக்கவே இல்லை. காங்கிரஸ் தமிழ்மான காங்கிரஸ் மூப்பனார் கூட்டணி வச்சிருந்தோம். ஆனால் மூப்பனார் பிஜேபி என்ன பேசிட்டு நான் எங்கள் தலைவருக்கு தர நாங்கள் அதை கண்காணிக்கல. நாங்கள் பிஜேபி கூட்டணி வைக்கல. பிஜேபி கிட்ட வந்து நாங்கள் கூட்டின தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனாரோட நாங்கள் கூட்டணி வச்சிருந்தோம். ஆனால் அது வந்து நேரடியாக நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா யாருக்கு அந்த வாக்கு போகுது? மக்களவை தேர்தலில் நீங்கள் பிஜேபி தானே ஆதரவாக இருந்தீங்க.
தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் யாரு சப்போர்ட் பண்ணாரு? அதுக்கு தான் சார், அதுக்கு தான் உங்ககிட்ட துறை சொல்கிறேன். நாங்கள் தேர்தல் களத்தில் புதுசு, இந்த அமைப்பு புதுசு, அந்த கட்சியா கூட இல்லை, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாக நாங்கள் அப்போ வந்து புதுசாக இருந்தோம், அதனால தடுமாற்றம் கூட அப்படின்றது இதுதான் கருத்து. இப்போ சரியா சொன்னீங்க. அப்படின்னா தேர்தலில் புதுசு, சின்ன தடுமாற்றம் இருந்தது. நீங்கள் இப்போ வந்து விஜய சொல்றாரு திருமாவளவன் அவர்கள் வந்து சீமானும் விஜயும் வந்து பாஜகவின் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் இப்போ விஜய் இப்போ தேர்தலுக்கு புதுசு தானே, அவரு இப்போதான் வந்திருக்காரு, அவர்களுக்கு கொள்கைன்னா இப்போதான் என்னன்னு தெரியுது. ஆனால் அவரை மட்டும் எதுக்கு கொள்கை தெரியல? நீங்கள் தேர்தலுக்கு புதுசு, அதனால நாங்கள் ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் அன்றைக்கி வந்துட்டோம், பிஜேபி அந்த கூட்டணிக்கு எங்களை இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்கிறீங்க. அதே தானே இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு. இனிமேல் தானே அந்த பசங்களுக்கு, சின்ன பசங்களாச்சு, நீங்களாவது அம்பேத்கரோட வழியில் மொத்தமாக எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்து நீங்களே ஒரு சின்ன தவறு செய்யும் போது இப்போ புதுசாக வந்த பசங்களை வந்து எதுக்கு இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க? எல்லா கட்சியும் உட்பட விசிகாவும் கேட்குறேன். ஏன் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எங்கள் தலை என்ன சொல்கிறாங்க, அவங்க விஜய கட்சி ஆரம்பிக்கிறது அப்படியே ஆரம்பிப்புன்னு சொல்லி அறிவித்த உடனே தம்பி கட்சி ஆரம்பித்தா நான் வரவேற்கிறேன்னு சொல்லி எங்கள் தலைவர் முன் அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கார். விஜய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் எழுச்சி தமிழர் தான் முதல் வரவேற்பு கொடுத்தவர். அதனால் வரவேற்பு கொடுத்து இந்த மக்களுக்காக தொண்டு செய்ய வராரு, இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்காக தொண்டு செய்ய வராரு, இந்த மக்களை பாதுகாக்க வரணுச்சா, கட்சியில் அவர் கட்சி ஆரம்பிச்சதே வந்து பிஜேபி தூண்டி தான் கட்சி ஆரம்பிச்சாங்கிறது கடந்த காலம் தெரியுது. தம்பி தன்னிச்சா, விஜய் தன்னிச்சா கட்சி ஆரம்பிக்கல, பிஜேபி ஆர்எஸ்எஸ் தூண்டுதலில் கட்சி ஆரம்பிச்சுக்காரு. அப்போ இங்கே வந்து திராவிடத்தை வீட்டெடுக்கணும், திமுக காலி பண்ணுங்கிறதாக விஜய் வந்து ஒரு பிரபல நடிகர், ஒரு 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 திரையுலகத்தில் மிகப்பெரிய நடிகர். அப்புறம் அவர் வந்து பிஜேபி வந்து அதுக்கு விஜய்க்கு முன்னாடியே ரஜினிகாந்தை டார்கெட் பண்ணிச்சு. ஆனால் ரஜினிகாந்த் அது உண்மையை உணர்ந்து அதை பேக் வாங்கி விட்டார். அதை பிஜேபி வந்து கண்ட கனவு பழிக்கல. அதுக்கு பிறகு தான் விஜயை டார்கெட் பண்ணி தூக்கி நிறுத்தது பிஜேபி. அதில் தன்னிச்சையாக பிஜேபியில் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து தன்னிச்சையாக எங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வரவிருக்கிறோம். ஆனால் யாரோ தூண்டுதலை பாடுறாங்கிறதா நாங்கள் வந்து விஜய் கூட புறக்கணிக்கிறது சொல்கிறோம். ஆனால் விஜய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட 2 எதிரி, அரசியல் எதிரி ஒன்று வந்து திமுக, கொள்கை எதிரினா எனக்கு பிஜேபி தான், நான் எப்படி அந்த கட்சியோட கூட்டணி வைக்க முடியும்? கொள்கை கட்சியோட பேஸ் கொள்கை எதிரியே எனக்கு வந்து பிஜேபி தான், அம்பேத்கர் வச்சுட்டு எப்படி நாங்கள் போய் பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியும், இல்லை என்ன உறவு இருக்க முடியும்னு அவர் கேட்குறாரு. இதுக்கு தான் சார் அரசியல் சொல்லுவாங்க, ராஜதந்திரம் தேவைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் வந்து ராஜதந்திரம் பேச வச்சுக்கிறது பிஜேபி, மோடி பேச வச்சுக்காரு, ஆர்எஸ்எஸ் பேச வச்சுருக்குது விஜயவை. இப்படிலாம் நீ பேசினாதான், நீ எங்களை திட்டினாதான் நீ தமிழ்நாட்டில் வளர முடியும். ஆனால் எங்கே வேணால் திட்டிக்கு, ஆனால் அறையில் உட்காந்து பேசும்போது எங்களுக்கு என்ன சொல்லணுமோ நீ கட்டுப்படுங்கிறது பிஜேபி தூண்டுதல் தான். இது ஆணித்தரமாக சொல்கிறாங்க, சாதாரண சொல்ல. அது எப்படி 100 முறை திமுகவை எதிர்த்து பேசலாம், ஒரு முறை மட்டும் பிஜேபி எதிர்த்து பேசுறது? அதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரு. எத்தனை கொள்கையில எத்தனை மேடையில் பேசிக்காரு? எப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர், ஒரு சிறந்த முதலமைச்சர், ஒரு நீண்ட நாள் அரசியல் அனுபவம் உள்ளவர், ஒரு அப்பவோட காலத்து பாரம்பரியமாக அரசியல் இருக்காரு, ஒரு பப்ளிக் மேடல, பொது மேடல, என்ன அங்கல் 2026 நீங்கள் வந்து எப்போதும் சொல்கிற வார்த்தை தான், மக்கள் கொடுத்து தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்குவோன்னு சொல்லி எப்போ சொல்லுவீங்களே, நீங்கள் 2024 நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க, அதில் அந்த வார்த்தை, அந்த வாசகத்தை இப்படி தயாரிப்பச்சிங்க, நாங்கள் ஒரு விரட்டி அடிப்போம்னு சொல்லி எப்படி விஜய் பேசுகிறாரு? அந்த அளவுக்கு பேசுறதுக்கு விஜய் யார் பின்புல இருக்கிறது? பிஜேபி இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்குது. அதுதான் எங்கள் தலைவரை கண்டறிஞ்சு சாதாரண அந்த வார்த்தை சொல்லலை, பிஜேபி பெற்ற அதெல்லாம் ஆணித்தரமாக ஆராய்ச்சி தான் எங்கள் சொல்கிறேன். அங்கிள்ன்ற வார்த்தை வந்து தவறான வார்த்தை இல்லை, தமிழ் வந்து மாமாற்ற வார்த்தை தான். ஆனால் வந்து திமுகவோட பேச்சாளர்கள்லாம் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள், எவ்வளோ பெண்களை கொச்சைப்படுத்தல பேசுகிறாங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர், அவர் பேர்லாம் சொல்ல விரும்பல, அந்த அளவுக்குலாம் இருக்குது. அங்கிள்ன்ற வார்த்தை தவறான வார்த்தை இல்லை. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து களத்திலே இல்லாத கட்சி, நான் எதுக்கு இங்கே நடக்க போகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், நான் எதிர்க்க போகிறது திமுகவை தான், நான் எதுக்கு பிஜேபி பேசணும்? ஸ்டாலின் சார் தான் வந்துட்டு இது வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் மாதிரி மாத்துறாரு, சிறுபான்மையோட வாக்குகளை வாக்கணுன்றதுனால அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாதிரி அவங்க மாற்றலை, இது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் நடக்கிற ஒரு தேர்தல் மாதிரி மாத்துறாரு அப்படின்னு சொல்லி விஜய் விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ கூட இடையில இந்த வாட்டி 2026 திமுக கட்டாயம் ஆட்சி பிடிக்கும், அதிமுக பிஜேபி டெபாசிட்டி இழக்கும். இது நான் வந்து கடுமையாக சொல்கிறேன். ஏன்னா திமுக வந்து ஒரு திராவிட கட்சி தான், அது வந்து இன்றைக்கி மக்களோட நிலங்கிறது, மக்களில் பொதுமக்களை வந்து கைகோர்த்து கரங்கோர்த்து தமிழகத்தில் போயிட்டுருக்கிறது. அந்த கொள்கை அடிப்படையில் தான் எங்கள் எழுச்சி தமிழும்
திமுகவோட எல்லாம் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அரசியலில் கூட்டணி வச்சாலும் 25 சீட்டு கொடுக்குறேன் எழுச்சி தமிழை என் கூட வா, 50 சீட்டு கொடுக்குறேன் என் கூட வா, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன் என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிலாம். ஆனால் விசிகே தலைவர் ஏன் வந்து அங்கே வந்து 6 சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல அங்கேயே இருப்போம், இல்லை 6 7 அங்கேயே இருப்போங்க சொல்கிறாரு. நான் கூட மாநில செயற்குழு மாநில பொதுக்குழு அண்ணன் 25 சீட்டு வாங்கணும் அல்லது 30 சீட்டு வாங்கணும், நீங்கள் கட்டாயம் திமுக போராடி வாங்கணும் அப்படின்னு நான் வந்து எல்லாரும் சொல்லும்போது எங்கள் தலைவர் ஆணித்தரமாக சொல்கிறார். நம்மளுக்கு வந்து எலெக்ஷனோட அதிகாரத்தோட உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரோட நம்மளுக்கு வந்து ஒரு சனாதனத்தை விரட்டடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதுக்கு தான் உதாரணம் சொல்லிருப்பார். ஒரு நிலத்தில் கூட ஒரு விவசாயி கஷ்டப்படுவான், அதில் வந்து 2 பாம்பு ஓடும், ஒன்று நல்ல பாம்பு ஓடும், ஒன்று தண்ணி பாம்பு ஓடும். அப்போ தண்ணி பாம்புக்கு நல்ல பாம்புக்கு வித்தியாசம் இருக்குது. நல்ல பாம்பு கடிச்சோன்னா மனுஷன் செத்துப்போம், தண்ணி பாம்பு எப்படிலாம் பயன்படுத்தலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறது அது ஒரு நல்ல பாம்பு. திமுக தண்ணி பாம்பா? திமுக தண்ணி பாம்பு எப்போதும் பயன்படுத்த முடியும், எப்போதும் எந்த வகையிலும். இன்னைக்கு கூட்டம் இருப்போம், நாளைக்கு நம்ம அதே திமுக எதிர்த்து கூட நான் வந்து முதலமைச்சர் போல அறிவிச்சு நம்ம நிற்போம். சரி, இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. இந்த வர தேர்தலில் திமுக கூட்டணியில் வரக்கூட இந்த அறிக்கையில் பூரண மது விலக்குன்னு வருமா? மது விலக்கு மாநாடு நடத்தினார் திருமாவளவன் அவர்கள், திமுக சேர்ந்தவங்களும் வந்தாங்க. வரப்போகிற இந்த தேர்தல் அறிக்கையில் பூரண மது விலக்கு அப்படின்னு வருமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எல்லாரும் இவங்க வீட்டிலே கொடியை பிடிச்சி பூரண மது விலக்கு வேணும் அப்படின்னு போராடினாங்க. இன்னைக்கு வந்து போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சு. குட்காவை எடுத்துட்டு இவங்களே வந்து சட்டமன்றத்துக்குள்ளார போய் அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாயிட்டுன்றாங்க. பசங்கள்லாம் இந்த மாதிரி கெட்டு போகிறாங்களே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அறிக்கையில் வருமா பூரண மது விலக்குன்றது? திமுக அறிக்கையில் வருமா? நீங்கள் வலியுறுத்துவீங்க? ஏன்னா மது விலக்கு மாநாடு போட்டுனீங்க. உண்மையிலுமே மது ஒழிக்கணுங்கிறது எங்கள் இடத்துல உறுதியாக இருக்குது. ஆனால் இந்த இதை மது நேற்று முந்தானத்து உருவானதல்ல, திமுக ஆட்சி வந்த போது உருவானதல்ல, இது அண்ணா திமுக ஆட்சிக்கு உருவானது தான். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி உருவானது தான். அது ஏதோ ஒரு இப்போ திமுக ஆட்சி வந்த போது மது வந்துச்சு, எல்லாம் போதை பழக்கம் வந்துச்சு, கஞ்சா வந்துச்சு, எல்லாம் அரசுக்கு எதிரான போதை பொருள் வந்துச்சுங்க. இல்லை, அது தொடர்ந்து நாட்டில் இருந்து கஞ்சா, அது நீங்கள் சொல்கிற கரெக்டு. ஆனால் இப்போ வந்து அதிகமாகிடுச்சுன்றாங்க. ஸ்கூல் பசங்களை சர்வசாதாரணமாக வச்சுருக்காங்க. அது அதிகமாக அது செய்யக்கூடிய ஆள் யார்? இந்த கஞ்சா விற்போதும் போதைப் பொருள் விற்போதும் அதிகமாக வந்து அரசுக்கு எதிரான போதைப் பொருள் சக்தி ஆகுது பிஜேபியில் தான் உள்ள வருது. அடுத்த மாநிலம் கர்நாடகத்தில் வருது, பிஜேபி சார்பாக தான் உள்ள தமிழ்நாட்டுக்கு வருது. ஆந்திரா மாநிலம் மூலமாக கர்நாடகா இங்கே வருது. அது பிஜேபி தான். பிஜேபியில் உள்ள ஆளுங்க தான் அதிகாரத்தில் தான். அதான் பிஜேபி உள்ள பொறுப்பாளர் அத்தனை பேர் பின்னோட வரலாறு எடுத்து பாருங்க. ரவடியாக இருப்பான், கட்டமைந்து பேராக இருப்பான், வழக்கறிஞர், லாயர் படிச்சிருப்பான், லாயர் கூட வந்து மிகப்பெரிய வந்து குற்றவாளியாக இருப்பாங்க. அது சும்மா வந்து ரவடிகளை சேர்த்து வச்சு இந்த நாட்டை மிரட்டி உருட்டி திமுகவும் அதிமுகவும் மிரட்டி உருட்டி ஆட்சி பிடிக்கிற நோக்கத்தில் வந்து பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து இப்போ கஞ்சா உள்ள வர்றதே பிஜேபி தான். கரெக்டாக இந்தியாவில் ஆளக்கூடிய பிஜேபிக்கு தான் இதுக்கு தொடர்பு. இப்போ பூரண மது விலக்கு ஏற்கனவே திமுக கலைஞர் அவர்கள் கடைசி தேர்தல் அப்போ நான் பூரண மது விலக்கு பண்ண போகிறேன்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. இப்போ அந்த கூட்டணியில் இருந்துட்டு இப்போ மதுவிலக்கு மாநாடு போட்டிருக்கீங்க. வர தேர்தலில் அறிக்கையில் விசிகாலிருந்து ஒரு அழுத்தம் கொடுப்பீங்களா? பூரண மதுவிலக்கு கொடுங்க, நீங்கள் திரும்ப ஆட்சி வரப்போது திமுக ஆட்சின்னு சொல்லிட்டீங்க, அப்போ நீங்கள் இதை நல்லா பயன்படுத்தலாமே. கட்டாயமாக எங்கள் தலைவரோட நாங்கள்லாம் கைகோர்த்து பொதுமக்கள் மு.க. ஸ்டாலின் அவருக்கு முதலமைச்சர் அவருக்கு நீங்கள் வந்து இந்த மதுவை போதுங்க, பூரண மருவை கொடுங்க, அமல்படுத்துங்க சொல்லி நம்ம வந்து கட்டாயம் போராடுவோம், கோரிக்கையை வைப்போம். அது சார்ந்த மனுவாக பொதுமக்கள் சார் கொடுப்போம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அது ஒரு விஷயம். இது அவர் இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்து அதை செய்ய மறுத்தார்னா அடுத்த முறை 2031 விசிகே வந்து திமுக எதிர்த்து நிற்கும். இப்போ சிலர் சொல்றாங்க, இப்போ திருமாவளவன் வந்து கரெக்டா காய் நகர்த்துறாரு. இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட போக மாட்டார், அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட போய் திமுக ஆட்சியை கவுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. இதை பற்றி உங்க கருத்து என்ன? இது உண்மையா? ஐயா, திமுக கூட்டம் நாங்கள் வெளியே வரமாட்டோம், திமுக கூட்டம் தான் இருப்போம். 2026 கூட்டத்திலும் திமுக தான் இருப்போம். 2028 நாடாளுமன்ற தொகுதியிலையும் திமுக தான் இருப்போம். ஓகே, பாமக வந்தா பாமக வந்தால் கரெக்டாக நாங்கள் வெளியே வருவோம். நாங்கள் திமுகவுக்கு நெருங்கி விட மாட்டோம். ஏன்னா எங்கள் தலைவரோட அஜெண்டாவே 2 அஜெண்டா. பிஜேபி இருக்கிற இடத்தையும் பாமக இடத்தையும் இருக்க மாட்டோம்னு சொல்லிருக்காரு. ஓகே, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பாமக ஒரே நிமிஷம், இல்லை நீங்கள் ஒரு சாருங்க. அதுபோல் நாங்கள் வந்து தொடர்ந்து திமுக இருப்போம். திமுக
திமுக நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை எங்களோட மக்கள் செல்வாக்கு எங்கள்கிட்ட நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கல, எங்களுக்கான மக்கள் உரிமை அதிகாரம் கொடுக்கல, அதிகார பவர் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் கருத்துக்கு அது திமுக எதிராக இருந்தால் நாங்கள் மாறுபடுவோம். அதாவது திமுகவுக்கு நாங்கள் அடிமையாவோ திமுகவுக்கு நாங்கள் வேலைக்காரனா பயன்பட மாட்டோம். ஒரு சில எங்களுக்கு அதிகாரத்தில் எங்களுக்கு இருக்கணும். அந்த அடிப்படை தான் நாங்கள் திமுக பயன்படுத்தி ஒரு சில இடத்துல வந்து விசிகாவோட கட்சி கொடி ஏத்துறதுக்கே நிறைய பிரச்சனை நடந்தது இந்த 5 வருஷத்துல. கூட்டணியில் இவ்வளோ பலமாக இருக்கிற நீங்களே உங்களுக்கே ஒரு கட்சி கொடி ஏற்றுறதுக்கு பல இடத்துல முடியலை, போலீஸ் வந்து உங்களால் ஏற்ற முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்க? என்ன உங்களுக்கு இந்த 5 வருஷத்தில் நீங்கள் அதை பயன்படுறீங்க? ஏன் விசிகேல வந்து எங்களுக்கு இன்றைக்கி கொடியேற்ற பிரச்சனை இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்த போது எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் திமுக கூட்டினது எங்கள் கொடியை 1990 தலைவர் பொறுப்பேற்று இந்த கொடி ஏற்றும் போதே பிரச்சனை. ஒரு கொடி ஏற்றுவதுக்கு எங்கள் தலைவர் இஞ்சியாக வந்திருக்காரு. முயங்கி கம்பியில் கொடியேற்றாலும் பிரச்சனை, சவு கம்பியில் கொடியேற்றினாலும் பிரச்சனை, கட்டையில் கொடியேற்றினாலும் பிரச்சனை, அனைத்து கட்சி கொடி பறக்கிற இடத்துல போய் ஏற்றினாலும் பிரச்சனை, பொது இடத்துல ஏற்றினாலும் பிரச்சனை. அது எங்களுக்கு திமுகவும் அதே நேர்கோட்டு தான் இருக்கு. அண்ணா திமுக ஆட்சியாளர் போது அதே நேர்கோட்டு இருக்குது. எந்த கட்சியாக வந்தாலும் அதே நேர்கோட்டில் போடுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் இந்த மக்களோட நின்று இந்த மக்களை அணி திரட்டி மக்கள் சக்தியாக கொடியேற்றிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க ஒரு கிராமத்தோட விசிகோட கிளை இல்லாமல் இல்லை, ஒரு கிராமத்தோட விசிகோட போர்டு இல்லாமல் இல்லை, தலைவர் திருமாவளவன் படம் இல்லாமல் எந்த கிராமமும் இல்லை. ஆனால் எந்த கிராமத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நேரடியாக போய் தலைவர் ஸ்பாட் நிற்கிறது தான் எங்கள் தலைவர். இதே நீங்கள் வேணால் எங்கள் தலைவரோட பயணத்தை 35 ஆண்டுகள் பயணத்தை எடுத்துப்படுங்க. எங்கேயாவது ஒரு தனிநபர் கல்யாணம் கூட ஒரு சாதாரண குடிசை நடக்கும், அங்கே போய் எங்கள் தலைவர் என்ன ஒரு 2 பூ 2 மாலை எடுத்து போட்டுட்டு எங்கள் தலை அந்த வீட்டில் கஞ்சோ கூழோ சாப்பிட்டு வந்திருக்காரு. ஆனால் அப்படி இன்றைக்கி ஒரு விஜய் ஏதாவது ஒரு இடத்த செஞ்சுருக்காரா? நீங்கள் விஜய் இன்னைக்கு வந்து காட்சி விஜய் யார் அரசு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு எப்போ பேசுகிறாரு? எங்கள் தலைவர் 1999 மூப்பனார் கூட்டிலே பேசுகிறாரு. ஆட்சியில் பங்கு பேசுவீங்களா நீங்கள்? இந்த 2026 தேர்தலில் தொடர்ந்து கேட்பீங்களா? இல்லை, தொடர்ந்து பேசிக்கிறோம். இதுவரையும் பேசிட்டு இருக்கோம். துணை முதலமைச்சர் கூட வேணாம், ஒரு அமைச்சர் பதவி வாங்குவீங்களா? ஐயா, நான் கேட்டுட்டு இருக்கேன். எங்களுக்கு கொடுக்கணுங்கிறத கிளாஸ் எங்களுக்கு வேணும், நாங்கள் வேணாம்னு சொல்லணும்னா. ஆனால் கேட்குறவங்க கூட்டணின்றது உங்களோட வாக்குகளை வச்சுதான் போன தடவை திமுக ஜெயிச்சிருக்கு. எல்லாத்துலேயும் உங்களோட பங்கு இருக்குது, தேர்தலில் உங்களோட பங்கு இருக்கு, வெற்றி பெறும்போது உங்களோட பங்குகள் இருக்கு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்க மட்டும் தனியா முதலமைச்சரா இருக்கிறது கரெக்டா? இல்ல உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாமே, அது அமைச்சர் பதவி கூட கொடுக்க கூடாதுன்னு என்ன அப்படி ஒரு? எங்களுக்கு அந்த ஆசை இருக்கு, எங்களுக்கு அமைச்சர் வாங்கணும், துணை முதலமைச்சர் வாங்கணும், எங்களுக்கான ஆசை இருக்கு. எங்களுக்கு குடுன்னு கேட்குறோம், ஆனா கொடுக்குற மனப்பான்மையில் அவங்க இருக்கணும்ல. எனக்கு பசிக்குது தம்பி சோறு கொண்டு கேட்குறேன், ஆனால் வாங்கி தர இடத்துல நீ இருக்கணும்ல. இப்போதானே சரியான நேரம், தேர்தல் நேரமாச்சு. இப்போதானே நீங்க கேட்கணும், கோரிக்கை வெளிப்படையா நீங்க சொன்னீங்க. அதுக்காக நீங்க கூட்டணி விட்டு போகக்கூடாதுன்னு தான் பல பேர் நினைக்கிறாங்க. அப்படி இது உங்களுக்கு சரியான ஒரு நேரமாச்சு. அதெல்லாம் எங்களை கூட்டணி விட்டு அவங்க போகக்கூடாங்க தானே, நாங்கள் அவங்க போகக்கூடாது எங்களை நினைக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் போய் அவங்ககிட்ட போய் வீம்புக்காவும் தண்டு முட்டாவும் பேசி கூட்டணி சிதறடிக்கூடாது. ஆனால் அப்படி தான் பல பேர் நினைக்கிறாங்க. இப்போ நீங்க உள்படாதான் நினைக்கிறீங்க, இந்த திமுக கூட்டணி எப்படி சிதறடிக்கலாம், எப்படி குற்றப்பாடு ஆக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு கூட்டணியோட கொள்கை கோட்பாடு தேவைப்படுகிறது, கொள்கை காப்பாற்றி ஆகணும். அதிகாரத்தில் பங்குனா இவ்வளோ வருஷங்கள் வந்து போராடிட்டு வந்திருக்கீங்க, தேர்தல் வெற்றிக்கு ரொம்ப பயன்படுது விடுதலை சிறுத்தைகள்னு கூட்டணி கட்சியில் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற கட்சிக்கு அமைச்சர் பதவியில் ஒரே ஒரு அமைச்சர் தரதுல என்ன அவங்க வந்து குறைஞ்சு போயிடுவாங்க. அது தேர்தல் நேரத்தில் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு கூட்டணி விட்டு வர சொல்லல, கேட்டு வாங்குங்கன்னு தானே. ஐயா, எங்கள் தலைவர் பேசியிருக்காரு, கேட்குற அதுக்கான குழு அமைச்சிருக்காரு, அதுக்கான நேர்காணல் வச்சிருக்காரு, அதுக்கான ஷெட்யூல் வச்சு பேசி அதுக்கான செட்டில் அமைச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ பேச்சு கேட்குறீங்க, இந்த பேச்சு கேட்டுட்டு இருக்கோம். கட்டாயம் கேட்போம். இன்னும் ஒரு வாரம் பிறகு எங்கள் அந்த விஷயத்தை வந்து பேசுறதுக்கான இன்னும் ஒரு 2 நாளில் அதுக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. பிஜேபி பாமக இருக்கிற கூட்டணியில் நான் இடம்பெற மாட்டேன், அப்படி ஒருவேளை பாமக வந்தால் நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. பிஜேபியை இந்த காரணத்தினால எதிர்க்கிறோம், அதனால அந்த கூட்டணி இல்லைன்ட்டீங்க. பாமகவுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாமகவும் நீங்களும் பங்காளி சண்டை தானே. காங்கிரஸை பயங்கரமாக எதிர்த்தாரு திருமாவளவன் அவர்கள். ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சது காங்கிரஸ் நினைச்சிருந்தா நிப்பாட்டி இருக்கலாம், போரையை நிப்பாட்டி இருக்கலாம்னு சொன்னதெல்லாம் இன்னமும் இருக்கு. இன்னும் அந்த அவர் பேசின வீடியோக்கள்லாம் இருக்கு. சோனியா காந்தி அவர்கள் ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருந்தா அங்கே போரை நிறுத்தலை, காங்கிரஸ் தான் ராஜபட்ச போர் நடத்தலை, காங்கிரஸ் தான் முன்னின்று நடத்தினதுன்னு சொன்னார். எதிரியோடவே நீங்கள் இப்போ கூட்டணியில் இருக்கீங்க காங்கிரஸோட. பாமகவுக்கும் உங்களுக்கும் பங்காளி சண்டை தானே. நம்ம வேற மாநிலத்து ஆளுங்க கிடையாது, 2 பேரும் தமிழர்கள் தானே. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஏன் அதை அப்படி எதிர்க்கணும்? காங்கிரஸ் உங்களோட பயங்கரமான எதிரி, பயங்கரமாக எதிர்த்தாரு. 2009 திருமாவளவன் அவர்கள் தான் பயங்கரமாக எதிர்த்தாரு. அவங்க கூடவே நீங்கள் இணக்கமாக போயிட்டீங்க, இப்போ அந்த கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் எதுக்கு பாமக கூட்டணியை வந்து இந்த அளவுக்கு நான் வெளியேறும்னு சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன இது? அதுலேருந்து
உடஞ்சி போன அந்த பாமகலேருந்து அவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்தால் கூட நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல பாமக வந்து உண்மையிலுமே பங்காளி தான். பல்லரும் படியாச்சும் பறையரும் அண்ணன் தம்பி தான், பங்காளி தான். அப்படி தான் நம்ம வந்து பயணிச்சோம். அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து பாமக உள்பட செயல்பட்டு வந்து கொண்டு தான் கைகோர்த்துதான். இந்த விசிக்கு விடுதலை கட்சியை வந்து கட்சியால் அமைப்பாக இருந்துச்சு தலித் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ஒடுக்கப்பட்ட மக்கள் சேர்த்துக்கும் போது தென் மாவட்டத்தை மதுரையில் தான் அந்த இயக்கமாக இருந்துச்சு. ஆனால் ஐயா ராமதாஸ் அவர் தான் அழைப்பே கொடுத்தாரு. தம்பி, நீ வட மாவட்டத்தை நோக்கி வா, உனக்கு நான் இருக்கிறேன் பாதுகாவலரா, உன்னை நான் எல்லா கிராமத்தை நான் உன்னை கொண்டு போகிறேன், நாம் 2 பேரும் கைகோர்த்து வேலை செய்வோம் அப்படி சொல்லி ஐயா ராமதாஸ் தான் அழைப்பு விட்டார். அது நமக்கு எல்லாமே தெரியும், உலகறிஞ்ச உண்மை. ஆனால் அப்படி எங்கள் தலைவரை பேச்சு கேட்டு அம்பேத்கர் சிலையை ஒரே நாளில் வந்து 7 சிலையை திறந்தார். அதை நான் வரவேற்கக்கூடிய விஷயம். பாமக அவர் கட்சிக்குள்ள கூட நீல கலரை இணைச்சிருக்காரு. வேறு எந்த கட்சியிலும் நீல கலரை இணைச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவர் அந்த விருப்பத்தை தான் செஞ்சார். ஏன்னா வன்னீரெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நல்ல ஒரு நிலச்சி வாழ்ந்த விவசாயிகளாக இருந்தாங்க. அப்போ பறையரெல்லாம் வந்து ஒரு தொழிலாளியாக இருந்தாங்க. எல்லா தொழிலாளி ஏறு ஓட்டுறதுலேருந்து களவெட்டுலேருந்து நாத்தரிப்புலேருந்து எல்லாம் அந்த அந்த விவசாயிகிட்ட வேலை செஞ்ச தொழிலாளர் இருந்தாங்க. அப்போ இந்த மக்களை வந்து விவசாய சந்த தொழிலாளர்களும் ஒன்றா இணையணுங்கிறத நோக்கத்தோட அன்பு ஐயா ராமதாஸ் அவர்களும் எழுச்சி தமிழ் திருமாவளவன் கைகோர்த்து அந்த அமைப்பை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த அமைப்பு விழுசத்தை வந்து ஒரு பலமாக ஆக 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 இளைஞர் பட்டாளம் ஐயா திருமாவளவன் கூட அப்படி திரண்டு வரும்போது ஒரு ரீச்சான ஒரு செய்தி தமிழ்நாட்டில் தலைவிரிச்சி மக்கள் வந்து திரளும் போது அந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை மாநாடு நடத்தும் போது பாமக கொடியோட வீசிய கொடி ரொம்ப தலைவிரிச்சி பறக்கப்பட்டது. ராமதாஸோடைய கண்ணை உறுத்துச்சு. அதுக்கு பிறகு தான் அது ராமதாஸ் ஆணவ படுகொலை நின்று முடித்த அந்த படுகொலை பேர் எனக்கு சொல்ல கூட தெரியல இப்போ. ஆனால் மனசில் இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல. அந்த திருமாவளவன் பேச்சு கேட்டு டிஷர்ட்டை கூலிங் கிளாஸ் கண்ணாடி ஜீன்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு வன்னீர் பெண்களை வந்து துரத்தி லவ் பண்ணி சொத்தை பறிக்கிறாங்க, பணத்தை பறிக்கிறாங்க, மிரட்டுறாங்க சொல்லி அந்த மக்கள் பெண்களே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ராமதாஸ் பேசி அவர் சொந்த லாபத்துக்காக அதை செய்கிறார். அந்த வன்னீர் மக்கள் லாபத்துக்காக செய்யலை, அவர் லாபத்துக்காக அதை செஞ்சு இந்த தலித்து மக்களையும் வன்னீர் மக்களையும் பகையை உண்டாக்கி மிகப்பெரிய கலவரத்தை பூமி ஆக்கி இந்த பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள் தெரிஞ்ச பிரச்சனைகள். ஆனால் நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்றது ஏன் வண்டி பாமகவும் விசிகவும் அண்ணந்தே தான் இருந்தீங்க, ஏன் இந்த வந்து அவ்வளோ பெரிய ஹார்ட் இருந்தீங்களே? அப்போ அந்த ஹார்டான வார்த்தைகளுக்கும் அந்த ஒரு அந்த அளவுக்கு மனசை புண்படுத்துகிற அளவுக்கு ராமதாஸ் வந்து அதுக்கு தான் சொல்கிறது பிஜேபி மதவாத கட்சி, பாமக சாதி வெறி பிடிச்ச கட்சி. நான் பயங்கரமாக சொல்கிறேன் அந்த விஷயத்தை. ஓகே, லட்சக்கணக்கான பேரை கொன்று குவித்த காங்கிரஸ், இது உங்களோட கருத்து வேறுபாடு, சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இதுதான் இருக்குது. காங்கிரஸ் கூடவே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இணக்கமாக போயிட்டீங்க. ராகுல் காந்தியே அடுத்தது பிரதமராக வரலான்ற அளவுக்குலாம் வந்து ஆதரவு கொடுக்குற அளவுக்கு போயிட்டீங்க. ஆனால் எதுக்கு பாமக இந்த பிரச்சனை மீண்டுக்கிட்டே போவாதா 2 சமூகத்துக்கு இடையிலையும்? இந்த மாதிரி நான் கூட்டணிக்கே இருந்தால் நான் வெளியேறும்னு சொன்னால் இது இன்னும் தானே பிரச்சனை. அது எப்போ தான் இந்த 2 சமூகத்தையும் சேர்த்து கை குலுக்கி வச்சுட்டு போவீங்க? ஐயா, பாமக வந்து அந்த வன்னீர் மக்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. இன்னைக்கு வன்னீரில் இருக்கிற எஸ்எஸ் பாலாஜிக்கு நாங்கள் எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்குறோம். வன்னீருக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்குறோம். வன்னீருக்கு வந்து கிளை செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்குறோம். வன்னீர் மக்கள் விசிகாவுக்கு எதிரானல. ராமதாஸ் பையன் அன்புமணி தான் எங்களுக்கு எதிரானவர்கள் விசிகாவுக்கு. ஏன்னா அந்த மக்கள்லாம் எல்லா கிராமத்துலையும் அந்நியன்னா மாமா மச்சான் அண்ணன் தம்பியாக பழகிட்டு ஒரே நிலத்தில் வேலை செய்கிறாங்க, ஒரே அறுவடை பண்ண நெல்லில் இருக்கிறாங்க, எல்லாம் அக்கா தங்கச்சா பேசுகிறாங்க. ஆனால் ராமதாஸ் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது விடுதலை சொல்லி அதை காரணம் கட்டி தான் அந்த மிகப்பெரிய கலவரம் இருக்கு. வன்னீர் மக்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. ஏன்னா வன்னீர் மக்கள் அத்தனை பேர் எங்களுக்கு ஆதகமாக இருக்காங்க. எல்லாம் மாமா மச்சான் பாருங்க. என்ன பாரு வன்னீர் எஸ்எஸ் பாலாஜி யார்? எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிரமா இல்லையா? கட்சியோட பொது நிச்சயம் கந்தரா இல்லையா? இன்றைக்கி நாடாசம் எத்தனை பேர் எங்ககிட்ட இருக்காங்க விசிக்கிற பொறுப்பில் இருக்காங்க? செக்டர் எத்தனை பேர் எங்கள் விசிக்கிற பொறுப்பில் இருக்காங்க? எந்த சமூகங்களுக்கு இது பொது தளத்துக்கு வந்துருக்கோமா இல்லையா? வளர்ச்சி எடுத்து பாருங்க. நான் சொல்லுவது உங்களுக்கு பொய்யா இருந்தால் இந்த நாட்டோட நடைமுறை ரெக்கார்டை எடுத்து பாருங்கள். விசிக்கு எந்த கட்டத்தில் வேறு ஒன்றுக்கு பாருங்கள். இது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துலையும் சோற போல எந்த இடத்துலையும் தடம் பொருள் இல்லை.
ராமதாஸும் அன்புமணி தான் எதிரானவங்க வந்து அந்த மக்கள் எங்களுக்கு எதிரானவங்கல்ல. இன்னைக்கு அண்ணன் வேலுமுருகன் எடுத்து பாரு, எந்த மேலே எப்படி பேசிக்காரு பாருங்க. வேலுமுருகன் என்ன வேலுமுருகன், அதே வேலுமுருகன் பாமக எங்களுக்கு எதிரானவர் தான். அதே காடுவெட்டி குரு எங்களோட இருக்கும் பாமக வேறு தான். அதே காடுவெட்டி குரு பொண்ணு என்ன பேசுறது, காடுவெட்டி பொண்ணு பையன் என்ன பேசுறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டை சிறந்த தலைவன் திருமாவளவன் சொல்லி பேசியிருக்காங்க. பல ஊடகத்தில் பேசிக்கிறேன், நான் உங்கள்கிட்ட பார்த்து நேரடியாக பார்க்கல, ஊடகத்தில் பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கி வேல்முருகன் வந்து பாமக வந்து பிரிஞ்சு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசி இன்றைக்கி திமுக கூட்டணி வச்சிருந்த ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவர் எத்தனை பேசிக்காரு. தமிழ்நாட்டில் சிறந்த தலைவன் திருமாவளவன், எழுச்சி தமிழ். திருமாவளவனோட வழிகாட்டு இல்லாமல், திருமாவளவன் ஒழிப்பு இல்லாமல் எந்த அரசியலும் தமிழ் நகர்த்த முடியாது. அது எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக தான் சரி, அண்ணன் பேரை சொல்லாமல் எந்த அரசியல் நகராது தமிழ்நாடு சொல்லி பேசிக்காரு. அப்போ எந்த அளவுக்கு வேல்முருகன் உள்வாங்கியிருக்காரு. அப்போ பாமக இருக்கிற அன்புமணிக்கும் பாமக ராமதாஸுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு, எந்த கருத்து இருக்கு. அவங்க எப்படி அவ்வளோ வந்து சாதி வயது 2 பேர்த்து எத்தனை பேர்த்து வந்து குழப்பம் ஆணு போல கொண்டாங்க புரியுங்களா. அதெல்லாம் நான் எழுதி வச்சு கூட பேசுகிறேன். நீங்கள் வந்து இதாக தான் கேட்டால் தான் அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய சொல்லுங்கள். இல்லை நான் பிற்பட்டு எழுதி வைக்கணும் கேட்டிருப்பேன், அவங்கள்ட்ட பேசியிருப்பேன். அதுக்கு இப்போ சொல்லிட்டாங்க அந்த கொலையெல்லாம். ஆனால் என் மைண்டில் இருக்குது, ஆனால் என்ன சொல்லுறதுக்கு நான் தடுமாட்டத்தில் இருக்கிறேன். அந்த கொலை நடந்தது அத்தனை கொலைக்கு ராமதாஸ் தான் காரணம். ஆணவ படுகொலை நடந்தது. காதலுக்கு என்ன அப்படியே டிஷர்ட்டு குளிங்காசு போட்டால் வண்ணீர் போகலாம் தடுத்து வந்துடுவாங்களா? அதுக்கு என்ன காதில் வந்து திருமாவளவன் வந்து பார்த்தா வந்துச்சா? இந்த வந்து கண் தோண்டி மண் தோண்டி காலத்திலே காதல் தோண்டப்படலையா? மனுஷன் உருவாக படத்திலே காதல் உருவாகலையா? அப்போ எப்படி இந்த இனப்பெருக்கு உருவாச்சு? திருமாவளவன் வந்தவங்க தான் அந்த காதல் உருவாச்சு. எவ்வளோ பெரிய அப்பட்டமான போய் எப்படி அப்படிப்பட்ட ராமதாஸ் நிற்க முடியும்? உன் பேச்சு கேட்டதான் நாங்கள் வடமாவட்டம் தம்பி, தென் மாவட்டத்தில் வடமாவட்டம் வைக்கவா, நான் உனக்கு எல்லாரும் அறிவுமண்ணு பேசினேன் இல்லையா? அதை நம்பி எங்கள் தொலை வந்தாரா இல்லையா? அப்போ அந்த வளர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ள திருமாவளவன் இல்லை, அதை தாண்டி மக்கள் திரளுனோடனே நீ காட்போனிச்சு நீ போறாமலே பண்ணுற ராமதாஸ் அன்புமணி. அதனால் உங்களுக்கு அதனால் அதுக்குள்ள உன் கட்டுப்பாடு இருக்க நாங்கள் வெளியேறோம், அவ்வளோதான். கருத்து வேறுபாடை சரி பண்ணவே முடியாதுன்னு உங்க தலைவர் முடிவு எடுத்துட்டாரா? இந்த இது வந்து அரசியல் கட்சி தானே, 2 கட்சி தானே, எப்போ வேணாலும் முடிவு மாறலாம். இல்லை அது என்ன காலப்போக்கில் மாறலாம். இன்னைக்கு அந்த விஷயம் வந்து 2031 எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரு கூட தம்பி ஆதரவு கொடுத்து வரலாம், அது பண்ண முடியாது. அன்னைக்கு சூழல் எப்படி முடியாது. ஆனால் முதலமைச்சர் பாடம் எங்கள் திருமாவளவன் தான், நாங்கள் விடுதலை தலைவர் திருமாவளவன் வச்சிருப்போம். திமுகவுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தா இல்லை, திமுக எங்கள் கருத்தை ஏற்றி ஆட்சி நடத்தினா திமுக இருப்போம். முதலமைச்சர் வேட்பாளராக தொல் திருமாவளவன் அவர்கள் வருவார். இல்லை அது காலத்து சூழல். நாங்கள் வந்து வருவாருங்கிறதுல ஏதாவது நீங்கள் வந்து எங்களை ஏதாவது அண்ணன் தம்பி சண்டை உருவாக்குற மாதிரி பேசிட்டு இருக்காது. இந்த ஊடகத்தில் பேசுறீங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போது எழுச்சி தமிழர் வந்து அந்த 2009 எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸை வந்து அவர் மட்டும்தான் நின்று வீதியில் நின்று போராடுறாருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து பிரபாகரன் அவரோட புகைப்படத்தை இவர் தான் கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்ற வரை எல்லாருக்கும் தெரியும், அது உண்மை. ஆனால் அவரே போயிட்டு அன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி நடந்துட்டு இருந்தது. போர் நடந்துட்டு இருக்கும்போது கூட்டணி பேசுறது தவறுன்னு இவரே எதிர்த்திருக்கிறாரு. ஆனால் எப்படி அந்த கூட்டணியில் போய் இவர் இன்னைக்கு இணக்கமாக இருக்காரு? எழுச்சி தமிழரே தமிழர்களை கொண்ட காங்கிரஸோட எப்படி கூட்டணியில இருக்க முடியுது? ஈழத்தில் நடந்த கலவரம், ஈழத்தில் நடந்த படுகொலை காங்கிரஸ் மட்டும் பொறுப்பு நீங்க சொல்றீங்க, தவறான கருத்து. ஆனா காங்கிரஸ் அது முக்கிய புள்ளியா இருக்கலாம். காங்கிரஸ் தான் முக்கியமான சொன்னது தலைவர் தான், இல்ல காங்கிரஸ் அவர்கள் தான் சொல்லி. ஐயா காங்கிரஸ் உலக நாடெல்லாம் பிரபாகரமான ஒரு அனைத்து நாடுகளும் படையெடுத்துச்சு. அடே தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? போர்னா மக்கள் சாவதான் செய்வாங்க சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அவங்க. திருமாவளவன் அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு, ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்படுவது குண்டுகளால் அல்ல, டெல்லியில் காங்கிரஸ் போடும் மௌனத்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போரை முன்னின்று நடத்தினதே காங்கிரஸ் தான் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அந்த நேரத்தில் வச்சாங்க. அவங்களோட இணக்கமாக போகும்போது பங்காளியோட எப்போ இணக்கமாக போவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியோட இருந்தால் என்ன உங்களுக்கு? அதே காங்கிரஸ் கட்சியை, அதே திமுக, இதே இன்னைக்கு இருந்த திமுக